குட் ஆஃப்டர்நூன். மேடம் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்தம்மா வரியா சாப்பிடலாம். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு சனிக்கிழமை வாழைக்குழம்பு, மரத்தக்காளி கீரை கடையில், ரசம், தாளிச்ச தயிர் வச்சிருக்கிறேன், அப்பளம் பொரிக்க போகிறேன். ஓகே. இங்கே உன் மகன் காலையில் எப்படி தெரியாமல் எஸ்கேப் ஆகி ஓடனா பற்றியா? உன் பிள்ளை பயந்து தான். சாரி. நேரம் உள்ள மண்டை ஆதி அங்கே போகிறது என்ன மாடு? அங்கே போகிறது யார் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா உனக்கு? தாத்தாவா? எனக்கு அங்கே போய் டாகி கிட்ட பிடிச்சி கொடுத்துட்றேன் உன்னை. நீ ஐஸ்கிரீம் தர மாட்டேறேன்னு. அங்கே லெஃப்டில் பாரு, லெஃப்டில் பாரு. எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. மாமா என்னமோ பண்ணுறான். ஹே ஒரு கொடுக்காப்புலின்னு தான் சொல்கிறாங்க நிறைய பேர். இல்லைம்மா ஏன்டா எவ்வளோ சந்தோஷம்? இந்த மரத்து கேப்பில் ஒன்று போகிற சொல்லி நூல் தூங்குறது மேலே நூல் கட்டியிருக்காரு அப்பா அது மேலே. பறிச்சிட்டா காமி. ஏய் தள்ளுடா. எங்க இருக்கு வேற? அம்மா இங்கே சொன்னாங்களே. மா எங்க இருக்குமா? அப்பா நூல் கட்டியிருக்காரு. இதோ இருக்கு பாரு ராகேஷ். இங்கே பார், இந்த நூல் இருக்கா? அந்த நூல் அப்பா இது கட்டி தொங்க விட்டுருக்காரு பக்கெட்டு. இதா இது இடுப்பில் வச்சு சொருவிக்கோ. குப்பையார் போட்டு சரி அங்கே வச்சிரு. கீழே வந்துடும். இது வரேன் மாமா போச்சு எல்லாம். என் கையில் எவ்வளோத்தையும் பிடிக்க முடியாது. ஆல்ரெடி அம்மாம்மா இவ்வளோ கொடுத்துட்டு போயிருக்காங்க. வா கீழே போட்டான்டா. அதை எடு, அம்மா கிட்ட எடுத்து கொடுங்க. கொடுக்காப்புளி. கொடு, நானே வச்சுக்கிறேன். இப்போ எடுத்துட்டு வாருங்கள். சூப்பர் சூப்பர். இது கூடவா? மசாலா வடை போட்டா ஹோட்டலுக்கு வேண்டி போட்டுது. ஐயோ ஏம்மா போயிடுச்சா? அன்னைக்கு வரும்போதும் குப்பையை கொளுத்துனேன், இன்னைக்கு நாங்கள் கிளம்ப போகும்போதும் குப்பையை கொளுத்துற. மா பார்த்து. ஆத்தியா கிட்ட போகாதீங்க, வா. இந்த சாப்பிட்ரு. பிடிச்சிக்கோ, இல்லைன்னா எடுத்து போய் ஃப்ரீசரில் வச்சிரு. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா இதுதான் நான் தருவேன், இதுதான் நான் தருவேன். இன்னும் மாமா பைக்கெலாம் தொடக்கிறீங்க சார்? என்ன பண்ணா அவர் தொடச்சிக்கிட்டு இருக்கான்? ஐஸ்கிரீம் வண்டி ஃபுல்லாக ஐஸ்கிரீம் ஊற்றிட்டா. முடிக்கிடுச்சு. இது சாப்பிட்டு முடிக்கலையா? என்ன வேணாம். ராகேஷ் கொஞ்சம் திரும்பி பாரு. அவங்க டாடி கிட்ட எப்போ பார்த்தாலும் டாடி புல்லட் வாங்க டாடி, புல்லட் வாங்க டாடி. அவங்க டாடிக்கு புல்லட்டே பிடிக்காது. ஆமாம், அவங்க டாடி கிட்ட டாடி புல்லட் வாங்க டாடி, புல்லட் வாங்க டாடி. ஐயோ புல்லட்லேயே தூங்குவான் போல இருக்கேன். அம்மா பார்த்து சொல்லு. இவ்வளோ புல்லட் வாங்கிடலாமா? டாடி கிட்ட ஒன்று வாங்க சொல்லலாமா? சரி இறங்கு. சரி அதனால சரி அங்கே வரைக்கும் சரி அங்கே எட்டுது, அதனால என்ன பண்ணணும்? ஓட்டுறேன் புல்லட்டு. பெரிய பையன் நைட்டு ஓட்டு. யாரு?
நீ புஷ்பராஜ், அம்மாமா புஷ்பா புஷ்பவேகன். புஷ்பவேகன். நீங்க யாரு? புஷ்பவேகன் யாரு? புஷ்ப வேகன் கிடையாதுடா நானு. அம்மாவோட முழு பேர் சொல்லு. ஃபுல் யோகாவும் புல்லட் மேல பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். புஷ்ப 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 புஷ்பராஜ்டா. அப்படி இல்ல. புஷ்ப 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 புஷ்பராஜ். அப்படி. நல்ல பாடு. புஷ்ப தெரியல. விழ போற. உனக்கு தெரியுமா அந்த பாட்டு? எனக்கு தான் தெரியல. புஷ்ப 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 புஷ்ப. ஸ்ட்ராங் பாய். மாமா என்னது? ஸ்ட்ராங் பாய். அம்மம்மா அம்மா அந்த குண்டு. நீ குண்டூஸ் குண்டூஸ் கூப்பிட மாட்டலாம். குண்டூஸ் குண்டூஸ் கூப்பிட மாட்டலாம். சைலண்டா விட்டேன். இந்த குட்டி வாண்டா என்ன குண்டூஸ்னு கூப்பிடு. அம்மா உண்டு. இல்ல ஒல்லி பிஸ்கி. பேர் சொல்லு. இல்ல குண்டு பிஸ்கி. சரி அம்மா பேர் என்ன? அம்மா பேரு குண்டூஸ். இல்ல உனக்கு தெரியுமா என் பேரு? உன் பேரு எருமை மாடு. புஷ்பராஜ். புஷ்ப புஷ்ப புஷ்பராஜ். உனக்கு புரியுமா? பிடிக்க மாட்டேன். பிடிக்காம தானே நீ ஏறின. அதெல்லாம் விழ மாட்டான். எப்படி வச்சு எப்படி ஒல்லியா இருக்கேன், எப்படி ஒல்லியா இருக்கேன்னு கேக்குறீங்களா? அது இந்த மாதிரி ஒரு அறந்த வாழை வீட்டுல வச்சிருந்தா ஓடி ஓடி டயர்ட் ஆகி ஒல்லியா வேண்டியதுதான். மாமா தூக்காதீங்க. நான் புல்லட்ல உட்கார போறேன். மாமா வந்து கொஞ்சம் என்ன இருக்கு, எனர்ஜி இருக்குல்ல மாமாக்கு. அதனால இப்ப அதை இப்ப இறக்கணும். இப்ப ஒரு கிளிப்பிங் போடுறான், அதை பாருங்க அவன் என்ன பண்ணியிருக்கான்னு. கை பெருசாயிட்டே இருக்கு. எப்போ பெருசாகுதுன்னு பார்ப்போம். இந்த மாதம் மே மாதம் 25 ஆடா இன்னைக்கு. ஆமாம் கடிக்கிறான் ஒருத்தன். ஆமாம் மாமா மாமா வந்து என்னை கடிக்கிறான். அவன் என்ன போடுறான் சொல்லு. கேரளாலாம் இதான் வேலை. அதை வாங்கி வச்சுக்கிட்டு சைக்கிள் ஓட்ட எடுத்து போதும் போதும் போதும். சுத்து சுத்து, அப்பதான் நீ டயர்ட் ஆவ. அப்பா அம்மா என்ன பண்ணுறேன்? சாக்லேட் மில்க் கேட்டீங்களா? சாக்லேட் மில்க் போட போறேன். ஓகே, இது வந்து ராகேஷ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு இருக்காரு சாரு. குடிச்சு பார்த்துட்டு அவனை நல்லா இல்ல பிடிக்கும்னு சொன்னேன். பிச்சுடுவேன் பிச்சு. இல்லைன்னா நான் வந்து நல்லா இருக்கும் என்று சொல்லவே இல்லை. இல்லைன்னா நான் காஃபியே குடித்துருவேன். எனக்கு பிடிக்கும் என்று சொன்னேன். உனக்கு டேய் நல்லா இருக்குமான்னு கேட்டேன். நல்லா இருக்கும் தானடா சொன்னேன். என்ன? ஓ அதுக்கா? நீங்க எடுங்க லைட்டை போட்டு, எனக்கு வேணாம். என்ன கலர் வருது? ஒரிஜினல் காஃபியா? சி ஒரிஜினல் சாக்கோவா? கேழ்வரகு மாவு கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியாமா? ஏன் அப்படியே தெரியுது உனக்கு? நான் கேழ்வரகு மாவு ராகி மால்ட் போட்டு தரேன். இதே மாதிரி தானே இருக்கும். இதேதான். வாசனை நல்லா இருக்கே கமகமன்னு. சுபா கடிச்சு தொலைறான். ஏன்டா இப்படி கடிக்கிற? பாரு பாரு, தேவையா உனக்கு? ஏய் 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 குட்டி வாண்டு, அவங்க அம்மா வடிச்சான்ல அவன். எனக்கு ஓ இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. சரி சரி வேணாம் வேணாம், ஃபைட்டிங் பண்ணலாமா? அது வேணாம் பண்ணாத. இந்த கடிக்கிறது அனிமல் என்ன பேருமா? கடிச்சுக்கிட்டே இருக்குங்களே. டைனோசர். வாம்பயர். 2 வேம்பயரா இருக்கு. முடியல. டைனோசர் அது பெரிய டைனோசர். சரி நீ யார்கிட்ட இருந்து ஆதியா யார்கிட்ட இருந்து நீ கடிக்க கத்துக்கிட்ட? மாமா தானே? பாரு கடிக்குது பாரு. இல்ல இல்ல அவங்ககிட்ட தான் சொல்லு. பேர் என்னனே அம்மா?
குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இல்லைனா இந்த பையனை ஒரு வழி பண்ணிடுவேன் இன்னைக்கு. கேடி உஷார கவி எடுத்து உஷாரா எஸ்கேப். என்னம்மா? ஆமாம்மாவா மேலே போயிருக்காங்க, மொட்டை மாடிக்கு போயிருக்காங்க. ஆமாம். ஏய் சும்மா சொன்னேன்டா. இரு நானும் வரேன் மேலே போகலாம் கொஞ்ச நேரம் போ. இரு வரேன் வெயிட் பண்ணு. அப்புறம் இந்த ராகேஷ் சொன்ன சாக்லேட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. சாக்லேட் மில்க் உனக்கும் மாமாவுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு பிடிக்கலடா. எனக்கு காஃபியை குடிச்சிருக்கலாம் போல, வேஸ்ட் பண்ணி விட்டேன். ஏனென்றால் எனக்கு பிடிச்சது வந்து அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது. நான் மேலே போறேன்டா பாருங்க, அப்படியே வச்சிருக்கேன் எவ்வளோ நேரமா. பாவம் மேலே வந்து பார்க்குறான். ஆனால் மேடம் அங்கே போயிட்டாங்க. கிளம்பியாச்சு. மாமா கோயிலுக்கு போயிருக்காங்க. எங்கடா இருக்க? என்னால் கண்டே பிடிக்க முடியல. எப்படி போனா அப்படி வரான், அப்படி போனா கண்டுபிடிச்சிட்டேன். நாளைக்கு ஃபிர்னி செய்வோமா? ஃபிர்னிக்கு வந்து இந்த ரோஸ் நல்லா தேவைப்படும். நல்ல வேலை கொஞ்சம் இருக்கு. 1 2 3 இன்னைக்கே பறிச்சு எடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் மிளகா காய்ச்சிருக்கா பார்ப்போமா? அது பாருங்க, குண்டு மிளகா ஒன்று காய்ச்சிருக்கு. சூப்பர். இந்த வரண்டி செல்லும். அப்புறமா இது கத்திரிக்காய் இப்போதான் பூக்குது. அது நான் தான் வச்சுட்டேன். அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமா. நீ குடிச்சு பாரு வேணா. உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு, அப்போ குடிச்சிரு. குட் பாய். இங்கே ஒரு மொட்டை இருக்கு. நாளைக்கு பூத்து வச்சுன்னா இதுவும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பப்பாளி. நீங்கள் கடையில் வாங்குகிற பப்பாளிலாம் வந்து விதை போட்டிங்கன்னா காய்க்காது. இதுக்குன்னே விதை தனியாக வாங்கி போடணும். நான் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தேன் விதை. ஸோ அவர் வந்து இதில் போட்டிருக்காரு. போட்டு இதில் வந்திருக்கு. நான் நெக்ஸ்ட் டைம் வரத்துக்குள்ளே இதெல்லாம் பெருசாகி பழுத்து சாப்பிட்டுடுவாங்க. ஸோ நமக்கு டேஸ்ட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறமா வந்து கீழே முருங்கைக்காய் இல்லையா மரத்தில். ஸோ இதில் வந்து முருங்கைக்காய் இருக்குது நிறைய. அதனால் அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை. மேலே வந்து முருங்கைக்காய், அப்புறம் இங்கே இருக்க கத்திரிக்காவை பறித்து சாம்பார் வச்சுருவாங்க. ஆதியா கேர்ஃபுல்லாக போ. அப்புறம் இந்த ஃப்ரூட் பார்த்திங்கன்னா இது வந்து சொர்ணம் ஃப்ரூட்டு. இது வந்து நான் ஜூஸ் போட்டிருக்கேன். சமையல் வித் அம்லான்ற சேனலில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் காய்ச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் பழமாகுது லைட்டாக. அப்புறம் கத்திரிக்காய். நெக்ஸ்ட் மந்த் வந்து ஆடி மாதம் அப்படி வர்றதுனால ஆடிப்பட்டத்தில் செடி போட்டால் ரொம்ப நல்லா வரும். யாரெல்லாம் செடி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களாம் நீங்கள் வந்து ஆடிப்பட்டம் நெக்ஸ்ட் மந்த் கொஞ்சம் விதைலாம் போட்டு ரெடி பண்ணலாம். அப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியல. இது சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட ஃப்ளவர் இது. அதோட காய் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரூட் அந்த பக்கம் காமிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரூட். அவ்வளோதான். இது வந்து லெமன், டேபிள் லெமன் நினைக்கிறேன். அப்படியே பறித்து சாப்பிடலாம். நிறைய இருக்குது. அம்மாவுக்கு பறித்து கட்டியா சர்ப்ரைஸ் பண்ணுவோமா? இந்த மாதிரிலாம் பண்ணால் அம்மா குட்டி குட்டியாக ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணால் வா சூப்பர் அப்படின்னா அம்மா சொல்லுவாங்க. அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஏதாவது இந்த மாதிரி பண்ணால். ஸோ இதெல்லாம் பறிப்போம். இப்போ பறித்து எடுத்துகிட்டு போய் கட்டி வரும்போது கொடுப்போம். அப்புறம் இதில் பெருசாக அவ்வளோவா காய் பிடிக்காது. பார்ப்போம் இந்த வாட்டி வருதான். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பச்சை பசேன்னு. சரி நம்ம இதை பறிப்போமா? வாங்க பறிக்கலாம்.
ஆதியா குட்டி வந்திருக்கார் திருப்பி மேலே. எனக்காக கொஞ்சம் போயிட்டு அம்மாக்காக ஒரு குட்டி கிண்ணம் எடுத்துட்டு வரையும் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் போடுறதுக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ். குட் பாய்ல. என்னாச்சு? லெமன் லெமன் லெமன். பறிக்காத. சூப்பர். எப்படி உன் கண்ணுக்கு தெரிஞ்சது? ஒரு குட்டியாக இருக்கலாம், நல்லா தெரிஞ்சிருக்கு. அம்மா மேலே இருந்து பார்த்துட்டே இருந்தேன், அதனால எனக்கு தெரியல. சூப்பர்டி. தாத்தாக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் வந்து தாத்தாக்கு சொல்லு. ஓகே? ம் சரி, எனக்காக குட்டி கிண்ணம் மட்டும் எடுத்துட்டு வா ப்ளீஸ். அமைதியாக இருக்கும் இங்கே, வெறும் கிளி அந்த சத்தம் தான். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால ஒரே அந்த ஆம்புலன்ஸ் சவுண்டும் அதுவும் தான் இருக்கும். இங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு லைஃப், இது ஒரு லைஃப். என்னம்மா எங்க என்னது இது? பூ எல்லாம் பறிச்சாச்சு, இதை வச்சுருக்கேன். மொத்தமாக இவ்வளோ பூ வந்திருக்கு. நான் இது எவ்வளோ வருதுன்னு கட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. நூல் இங்கே தான் எங்கேயோ இருந்தது, கட்டிட்டு காமிக்கிறேன். ஓகே, கட்டி முடிச்சிட்டேன். இவ்வளோ தான் வந்திருக்கு. கரெக்டாக நான் கட்டி லாஸ்ட்டு ஸ்டாண்ட் முடிக்கிறேன். அம்மா கதவு தட்டுறாங்க. இப்போ பாருங்கள், உள்ளே வரும்போது நான் அம்மா காட்டுறேன் எப்படி. இப்போ இவ்வளோ வந்திருக்கு. நான் போய் பறிச்சுட்டு வந்தேன். இருங்க, வராங்க. கொலுசு சத்தம் கேட்குது. உள்ளே இப்படி வந்தோடனே நான் காமிக்கிறேன். அப்புறம் எனக்கு வந்து இந்த பிளான்ஸ்லாம் வைக்க ரொம்ப பிடிக்கும். ரொம்பனா பைத்தியம் நான். ஸோ அதுக்குன்னே நான் ஒரு சேனல் ஆரம்பித்தேன் இன்ஸ்டாகிராமில். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஆக்டிவாக இல்லை நான் அதில். ஸோ வந்துட்டேன். நான் சொன்னல இப்படிதான் ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு. கரெக்டாக கொடுத்தாங்களா? நான் போய் மேலே பறிச்சுட்டு வந்தேன். ஆமா, எடுத்து போடு. நான் சொன்னேன்ல அம்மா கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆவாங்கன்னு. ஸோ நான் மேலே போய் பறிச்சுட்டு வந்தது இவ்வளோ வந்திருக்கு. ஓ வா, சூப்பர் போட்டு. இது வந்து சாமிக்கெலாம் வைக்க போகிறதில்ல, தலைக்கு தான். அதனால தான் நான் இப்படி வச்சு கட்டுறேன். சாமிக்குன்னா தனியாக உட்காந்து வேறு பிளேட்டில் போட்டு கட்டுவோம் இல்லைவா? ஆமாம். நான் சொன்ன மேலே பறிக்கும் போதே இதை வந்து நான் கட்டி வச்சேன்னா கரெக்டாக அம்மா வா கட்டிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு கட்டணும் தான் நினச்சிருந்தேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு கட்டலான்னு. சரி, நீ சனிக்கிழமை கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்தேன். இது நாளைக்கு இந்த ஃபிர்னிக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அதை வைக்கிறேன் அப்படி. ஓகே, ஃபிர்னி பண்ணிட்டு எவ்வளோ பூருக்கு திருப்பி கட்டிட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு காட்டுறேன். இது வந்து அம்மா தலைக்கு மட்டும் தான் வச்சுப்பாங்க. ஸோ அதனால் கட்டி முடிச்சிடலாம். ஒரு அழகு. ஸோ கட்டி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்தாம்மா மேட்சிங்காக இருக்கா? எவ்வளோ வந்திருக்குன்னு பாரு. கொஞ்சம் பொடி ஆயிடுச்சு பூ இல்லைன்னு வச்சுக்க. டெல்லி கணக்கு மாதிரி பெருசாக வளைக்காமல் வச்சா ஒரு முறம் கொஞ்சம் கூடுதலாக. இது வந்து கடையில் வாங்கினேன் 50 ரூபா 40 ரூபா முறம். சீசன் அப்போ 40 ரூபா, சீசன் இல்லைன்னா 50 ரூபா. 50 rupees 1 முறம். நம்ம வீட்டில் மஞ்சள் கனகாம்பரம் மட்டும்தான் வச்சா வர மாட்டேன். அப்பா வச்சு பார்க்குறாரு. நான் வந்து எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து வச்சேன், அதுவும் வரல. சரி, கடையில் போய் வாங்கி வைக்கலான்னு ஒரு வாட்டி வச்சேன், அதுவும் வரல. சரி, அப்பா போய் நான் போய் வாங்கி வைக்கிறேன், நான் அவர் போய் ஒரு 2 வாட்டி வாங்கி வச்சாரு, அதுவும் வரல. நம்ம யாருன்னா ஓசியில் கொடுத்தா வருமோ? இல்லை, நம்ம ஸ்டுடியோவில் வேலை செஞ்சவங்க ஒருத்தங்க எடுத்துட்டு அவங்க கொடுத்தாங்க, அதுவும் வரல. இது மட்டும் நம்ம பழைய வீட்டில் இருந்து இன்ன வரைக்கும் ஒரே செடி தான். ஒரு செடி, அந்த விதை மட்டும் எடுத்து வச்சு போடுவார், அது வரும். இதுவும் அப்புறம் இன்னொன்று இருக்கே, சம்பங்கி. அதுவும் ஒரு வாட்டி பூத்துச்சு, ஹைட்டில் பூத்துச்சு. கொஞ்சமாக தொடர்ந்து போட்டு வலிச்சு கொஞ்சமாக பறித்தேன். நல்லா அது வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூனாலே பேசிக்காக நல்லா வச்சு. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், இது பிளான்ட் இதுக்கு போயிட்டு பிளான்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அதை என்ன சொல்லுவாங்க அது பேர்? ஆமாம், பிளான்ஸ் தான் சொல்லுவாங்க. அதான் அங்கே செடி விற்கிற இடத்துக்கு போயிட்டு பிளான்ட்டு அதான் அந்த கார்டன் போயிட்டு இந்த சம்பங்கி, கொடி சம்பங்கி, அப்புறம் இந்த மஞ்சள் கனகாம்பரம், செடி சம்பங்கி கூட வாங்கி வைக்கணும். செடி சம்பங்கி வந்து போயிடுமேம்மா, 2-3 தான் பூக்கும். ஆசிக்கானா வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் அதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சு. நீங்கள் சின்னதாக இருக்கும்போது, சின்ன பசங்களாக இருக்கும்போது ஸ்கூலில் வைக்கக்கூடாது, வீட்டில் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான், சாட்டர்டே சண்டேல இப்படி வச்சு இப்படி பண்ணிவிட்டு
இதுக்கு மேலே அப்படியே மல்லி வச்சு அழகாக பட்டையாக 2 ஜடை போட்டு வச்சுடுவேன். ஸ்கூல் லீவுனா கூடவா 2 ஜடை போடுவேன். இந்த பூக்காகவே 2 ஜடை போடுவேன். இப்படி வச்சு அதில் மல்லி வேற வச்சு வைப்பேன் அழகாக. அந்த ஃபோட்டோலாம் இருக்கு, ஆனால் நான் காமிக்க மாட்டேன். ஆனால் கனகாமரம் டிசம்பரும் வச்சு விடுவோம் அழகாக. போய் எடுத்துட்டு வா. ஹலோ, சேனல்ல வீடியோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லட்டுஸ் கிச்சன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. லட்டுஸ் கிச்சன்ல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப். சரி, அம்மா சேனலையும் சொல்லு. அம்மா சேனல் பேர் அம்மா சேனல்ல ஆ. நம்ம வீட்டில் பண்ணியிருக்கோம். சூடாக இருக்கும் நம்ம வீடுலாம் சில்லாக இருக்கும். சரி, அம்மா சேனல் பேர் என்ன சொல்லு. லட்டுஸ் கிச்சன். அது 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 அம்மாமா. அது அம்மா. லட்டுஸ் கிச்சன் நம்மளா. மிஸ்ஸஸ் அதெல்லாம் நானும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. உங்க ஐடியா, உங்க பேர் தெரியுமா? உங்க பேரு லட்டுஸ் கிச்சன். வீடியோ வந்து என்ன புதுசா ஒரு வீடியோ. அது பேரு தெரியுமா? அது பேரு லட்டுஸ் கிச்சன் நம்மளா. ஆக மொத்தத்துல என் சேனல் பேரை சொல்ல மாட்டேன். நல்லா வருவடா. ஏய் ருட்டன் சொல்லுங்க. 15 மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் 15 ரைட் ஜூனியர் ருட்டன் என் சேனல். ஜூனியர் உல்ஃப்டன். நீடோத். ஏண்டா மாமாவை போட்டு இப்படி கொடுமை பண்ற? ஆந்தியா இங்க பாரு அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண போதும். குட் நைட் சொல்லு. சொல்லு சத்தமா.